வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம், இட்லி, தோசையோடலாம் இதை வச்சு சாப்பிடலாம். இது முட்டு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணமாக செயல்படும். இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. இதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி நிறையா முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் 25, அரை டீஸ்பூன் மிளகு, சுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிடலாம். 10 பல் பூண்டு, புளி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு எடுத்து ஊற வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 கத்திரிக்காய், 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்திருக்கிற தக்காளி எடுத்துக்கிடலாம். கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இது அப்படியே சேர்த்துடலாம், அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்கனாலும் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம், அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டான ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். திருப்பி நம்ம அதே கடாயிலே மீதம் உள்ள எண்ணெயிலே இந்த கீரையை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து முட்டு வலி இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. இதை ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் முட்டு வலி சரியாயிரும். இந்த கீரை வந்து லேசான ஒரு கசப்பு தன்மை கொண்டது. இந்த குழம்பு லைட்டாக கசப்பாக இருந்தாலும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கீரை ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து இந்த கீரையோட கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப கசப்பு தன்மை தெரியாது. நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். இப்போ இந்த கீரையை ஃப்ரை பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆற விட்டலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே ஆறட்டும். இப்போ அது கூட மிளகு, சுக்குலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளியை வந்து ஊற வச்சுருந்தாலும் அதில் வந்து புளி தண்ணி எடுத்துடலாம். இந்த புளி தண்ணி கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள் எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில் 3 அல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து, வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கத்திரிக்காய் லேசாக குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி குக் பண்ணலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் குக் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கிடலாம். இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு முடக்கத்தான் கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.